அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட ஐநாவின் பரிந்துரைகளை இலங்கை நிறைவேற்றுமா? பதிலளிக்க இருவார அவகாசம் கோரிய பிரதமர் அரவி. ஐநாவில் வாக்கெடுப்பை கோராதது எதற்காக? நாமல் கடும் கண்டனம். 553 அரசு பஸ்கள், 15 டிப்போக்கள், 24 ரயில் நிலையங்களை தீக்கரையாக்கிய ஜேவிபி. வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் இலங்கைக்கு 2ஆம் இடம். இலங்கை நீதித்துறை சுயாதீனமானது. உள்ளக விசாரணையை உலகம் புரிந்து கொள்ளும். இந்தியா இலவசமாக வழங்கும் $63.5 மில்லியன் மறுப்பது ஏன்? இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பிரதமர் அருணி அமரசூரிய 2 வார கால அவகாசம் கோரிய நிலையில் ஜெனீவாவில் தாம் எடுத்த நிலைப்பாட்டை தொடர்பில் பதிலளிக்க முடியாமல் இருப்பதனாலேயே இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அரசாங்கம் நழுவி செல்கிறது என்று இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜமாணிக்கம் தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வருடாந்த கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளனால் இலங்கைக்கு மேற்கொள்ளப்பட்ட விஜயத்தின் இறுதியில் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை அரசாங்கம் பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய வேலைத்திட்டங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஐநாவில் வாக்கெடுப்பை கோராதது எதற்காக? நாமல் கடும் கண்டனம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு இலங்கை வாக்கெடுப்பை கோராததற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் 2025 ஆண்டின் குறைநிறை பேரணியை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் கண்டனம் தெரிவித்தார். 553 அரச பஸ்கள், 15 டிப்போக்கள், 24 ரயில் நிலையங்களை தீக்கரையாக்கிய ஜேவிபி. 553 அரச பஸ்களையும் 15 டிப்போக்களையும் 24 புகையிரத நிலையங்களையும் அரச சொத்துக்களையும் தீ வைத்து அளித்தவர்கள் ஜேவிபியினர். ஆகவே 75 ஆண்டு காலத்தை சாபம் என்று கூறும் ஜேவிபியினர் தான் அந்த சாபத்தின் முக்கிய பங்காளிகள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான ஹர்ன ராஜகர்ண தெரிவித்தார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தால் இலங்கைக்கு 2ஆம் இடம். உலகில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொகையில் இலங்கை 2ஆம் இடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் பல தசாப்த கால உள்நாட்டு போரின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த அவலங்களை மையப்படுத்தி ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று செய்தி பார்வையில் வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துக்கும் பொதுவாக தமிழ் புலிகள் இடையிலான போரின் போது காணாமல் போதல் சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. உலகிலே 2ஆம் இடம். முக்கிய நாடுகளின் சபையின் கூற்றுப்படி உலகில் 2வது பெரிய எண்ணிக்கையிலான கட்டாயமாக காணாமல் போன சம்பவங்கள் இலங்கையிலே பதிவாகியுள்ளன என சர்வதேச மன்னிப்பு சபை மதிப்பிட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இனி இந்திய செய்திகள். நடிகை வழக்கில் மன்னிப்பு கோரிய சீமான். வழக்கை முடித்து வைத்தது சுப்ரீம் கோர்ட். நடிகை வழக்கில் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். இதேபோல் சீமானுக்கு எதிரான புகாரை திருப்பி பெறுவதற்காக நடிகை தரப்பு தெரிவித்துள்ளது. இருதரப்பு பரஸ்பரம் மன்னிப்பு கோரியதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்துள்ளது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை ஒருவர் தாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு எதிராக சென்னை வலசரவாக்கம் போலீசில் கடந்த 2011ஆம் ஆண்டு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் சீமான் மீது போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து சீமான் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறைப்பாட்டு செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி விசாரித்த நீதிபதிகள் PV நாகரத்ன, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இருவரும் தங்களது குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற்று பரஸ்பரம் மன்னிப்பு
கோரி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவரை கைது செய்ய தற்போது விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படும். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சீமானும் நடிகையும் ஊடகங்களிலே அல்லது சமூக வலைதளங்களிலோ எந்த பேட்டியும் தரக்கூடாது. இந்த உத்தரை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளனர். காரூரில் கூட்ட நெரிசல், பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்திக்க அனுமதி கோரி விஜய் மனு. காரூரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கோரி டிஜிபி அலுவலகத்துக்கு இமெயில் மூலம் விஜய் மனு அளித்துள்ளார். வீடியோ அழைப்பில் பேச்சு. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க அனுமதி கோரி விஜய் கரூர் டிஜிபிக்கு மனு அளித்துள்ளார். இது தொடர்பாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் விஜய் வீடியோ அழைப்பில் பேசி வருவது குறித்தும் அருண்ராஜ் செய்தியாளரிடம் நேற்று கூறியதாவது: கரூரில் பலியான 33 பேரின் உறவினரிடம் கட்சி தலைவர் விஜய் வீடியோ அழைப்பு மூலமாக பேசி ஆறுதல் தெரிவித்துள்ளார். அவர் பேசும்போது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் விஜய் நேரில் வந்து சந்திக்க உள்ளார். இத்துடன் இந்திய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.